இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து இலை பரோட்டா. ஜித்துவின் வந்து இலை பரோட்டா கேட்டதுனால சிக்கன் வாங்கிட்டு வந்து செஞ்சுட்டாரு. பரோட்டா வந்து கடையில் வாங்கிட்டு வந்துச்சு. இலைய வந்து இப்போ வாட்டிக்கிட்டு இருக்கிறாரு தலைவர். எண்ணெய் தேய்ச்சி தானே வாட்டுவாங்க இல்லையா? தெரியலையா? எனக்கும் தெரியல. அப்போ நீங்கள் சொல்லுங்கள் எப்படி வாட்டுவாங்கன்னு. பார்த்து இவன் வந்து பரோட்டாவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மாஸ்டர் என்ன பண்ணுறீங்க மாஸ்டர்? மாஸ்டர் இன்னைக்கு பரோட்டாவை கொலை பண்ண போகிறேன். இன்னைக்கு வந்து இலை பரோட்டாவோடைய வீடியோ தான். சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தா மாஸ்டரை பர்மனெண்ட் பண்ணுவோம், இல்லைன்னா பணி நீக்கம் செஞ்சிருவோம். பன்னி நீக்கமா? அடுத்தது கழுதை நீக்கம். பணி நீக்கம். சார் ரெடி ஆயிடுச்சுங்க. பரோட்டா வச்சு மேலே குழம்பு ஊற்றி, அடுத்தது அவங்க பையன் கேட்டாருன்னு சிக்கன் வறு செஞ்சு வைக்கிறாராம். சிக்கனு ஃப்ரை பண்ணாப்புல வைக்க அப்படியெல்லாம் இல்லையா? பரோட்டா மூஞ்சாட்டம் போட்டு வச்சிருக்கான். என் வீடியோல கேட்டுறோம். கடைக்காரன் மூஞ்சி. நீங்க வாங்கிட்டு வந்து பரோட்டா செய்யல. ஏன் முட்டை அதுக்கு மேலேயே குழம்பு ஊத்துனாங்கடா? ஆம்லெட் மேலேயும்? ஆம்லெட் மேலேயுமா? ஆமா, அது மேலே ஊற்றி அது பரோட்டா மறுபடியும் வச்சு அது மேலே ஊற்றி அப்படிதான் பண்ணாங்க. அது மேலே ஊற்றினா இறங்கிக்குமா நினச்சேன். அப்போதாடா அதெல்லாம் இறங்கி எசன்ஸா அப்படியே டேஸ்ட்டாக அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும். அப்படியே ஊறி போய் இதுதான் குழம்பு அதிகமாச்சு. இதுக்கு தான் அதிகமாச்சியா? அப்போ புரியல, இப்போ புரியுது. பார்சல் தான் எப்படி மடிக்கணும்னு தெரியலையே. இப்பயே கிழிஞ்சிருச்சு பார்சல். உடையுதுடி. ரெடி ஆகிட்டே இருக்கு. தள்ளிக்க அது இல்லைம்மா, அது ரெடி ஆகல. என்னாச்சு? முடிச்சு வந்து போட்டிருந்த முடிச்சு வந்து அந்து போயிருச்சு. இது பார்ட் 2 ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ என்னன்னா புரோட்டா எல்லாம் தான் இப்படி நல்லா வாட்டி இருக்கு. ஓ, இலை வந்து நல்லா வாட்டி பண்ணுங்க கைஸ். எங்களுக்கு கொஞ்சம் தெரியல. இது சூப்பரா வந்துருச்சு. ஐயோ, அது வந்து குழம்புலயே போட்டு கேஸை மிச்சம் பண்ணா இப்படிதான். சரி பரவாயில்ல, பண்ணு. இந்த ஒரு கட்டுனா இத்து போயிருது. வரையிரு. எண்ணெய் விடுவாங்களா தண்ணி விடுவாங்களா? இல்லை, எனக்கு இந்த டவுட்டு. தண்ணி யாராவது விடுவா? இப்போ வந்து கொண்டு போய் இது பசங்கள்கிட்ட கொடுக்கட்டா? கொண்டு போய் கொடு. வச்சிருந்தா அது அப்படியே மறுபடியும் போடுவேன். மறுபடியும் போடலாமா? அனைவரும் வாருங்கள், உணவு அருந்து விட்டு செல்லுங்கள். இங்க பாருங்க என்ன சமையல் பாருங்க. கையிலேயே சமையல் கட்டின நூல் அந்து போச்சு. என்ன
பாருங்க கையிலேயே சமைக்கிறாரு பார்த்தீங்களா, நெருப்புலேயே எண்ணெயிலேயே போண்டா கை விட்டு எடுப்பாரு. ஆமாம் தானே, இந்த மாதிரியெல்லாம் எடுத்தா எப்படி இருக்கும். சரணே நான் ஒரு சும்மா சொன்னேன், அதுக்கு கையிலேயே திருப்பிடாத. திருப்பிட்டாண்டா என்னடா கருகுது. சரி நாங்கள் வந்து சரி நாங்கள் போய் சாப்பிட்டுமா, அது சாப்பிட்டு பார்க்குறோம், டேஸ்ட் பார்க்குறோம். பசங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க, கொண்டு போய் கொடுத்துட்டு வரேங்க. இந்தாடாம்மா, ஒடியாங்க வா 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 வா, ஓப்பன் பண்ணு. எப்படிடா இருக்கு பார்த்து ஓப்பன் பண்ணாதான் தெரியும். எப்படிடா இருக்கு, ஒரே நிமிஷம் இங்க பாரு எப்படி இருக்கு. மேலே இருந்த பரோட்டா எடுத்துட்டாங்க, ஆம்லேட்டு சூடு பறக்க. எப்படிடா இருக்கு. கொஞ்சம் பிச்சுட்டு ஆம்லேட்டு கொஞ்சம் பிச்சு எடுத்து சரண் இங்க பாரு சூப்பரா இருக்கு நிஜமாலுமே சத்தியமாலுமே. சரணே போட்டோ கடை வச்சிடலாம்டா. இங்க வந்து ஒரு டேஸ்ட் பாரு, வா. அவ்வளோதான் முடிஞ்சிட்டு வரேன். சூப்பரா இருக்கு. இப்படி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, செம டேஸ்டா இருக்கு. ஏன்னா கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் சேர்த்தி ஊற்றுங்க பீஸு. ஆமாம் சிக்கனெல்லாம் வச்சோம் நாங்கள் நடுவில். சிக்கனு சுட்டுருச்சா. நாங்கள் 2 பேரும் ஒன்றா, இவன் வந்து எங்கள் பங்கில் பாதி சாப்பிட்டான், இவங்க பங்கு இதுவான். எடுத்துக்கோ. சாப்பிட்டா வந்து பேசி குஞ்சு இந்தா இதுமா உனக்கு நான் தான் செஞ்சேன். கூணு மலையாத மிக்லேஸ். ஓகே கைஸ், நீங்களும் மறக்காமல் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு எப்படி சொல்கிறது, கடையில் போய் ஒரு 200-300ன்னு செலவு பண்ணாமல் வீட்லேயே வாங்கிட்டு வந்து சிம்பிளாக வீட்லேயே சமைச்சு ஹாப்பியாக எல்லோரும் சாப்பிட்லாம். ஸோ ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சமைச்ச சரணுக்கு நான் ஒரு 2 பாராட்டு கொடுங்க. ஓகேவா? சரி டாட்டா, பை பை. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாட்டா.